வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். மேட்டூர் வட்டார பகுதிகளில் சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி அதிரடி ஆய்வு. பேருந்து நிலையம், மருத்துவமனையை பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கரூர் அருகே மருந்து தெளித்து பழுக்க வைக்கப்பட்ட 1 டன் வாழைப்பழங்கள் அழிப்பு. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. விபத்தினால் ஆழ்கடலில் மூழ்கிய படகு நீச்சல் வீரர்கள் உதவியுடன் மீட்பு. கடலோர காவல் படையினரின் செயலுக்கு மீனவர்கள் பாராட்டு. கன்னியாகுமரி நரிக்குளம் பகுதியில் உள்ள இணைப்பு பாலத்தை திறக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வலியுறுத்தல். தண்ணீரில் இயங்கும் இருசக்கர வாகனம். திருவண்ணாமலை பள்ளி மாணவர் சாதனை. நிலக்கோட்டையில் 1000க்கும் அதிகமாக மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் இலவச சைக்கிள்களை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழக அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வினய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிலக்கோட்டை பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் 1072 பேருக்கு இலவச சைக்கிள்களை வழங்கினார். இதில் மாவட்ட செயலாளர் மருதராஜ், ஒன்றிய செயலாளர் யாகப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆம்பூரில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு நேரில் ஆய்வு மேற்கொண்டது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் முதலமைச்சரின் சூரிய ஒளியுடன் கூடிய பசுமை வீடு திட்டம் மற்றும் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் 50 கோடியே 90 லட்சம் மதிப்பிலான திட்டப்பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுதிமொழி குழு தலைவரும் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான இன்பதுரை தலைமையிலான குழு ஆய்வு பணிகளை மேற்கொண்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் கழிப்பறை, படுக்கையறை போன்ற வசதிகளை கொண்ட இந்த பசுமை வீடுகள் வரும் ஜனவரிக்குள் முடிக்கப்படும் என தெரிவித்தார். மேட்டூர் அருகே அரசு விதை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மாதையன்குட்டையில் தமிழக அரசின் விதைப்பண்ணை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு நெல், குதிரைவாலி, திணை, சாமை, கேழ்வரகு உள்ளிட்ட உணவு பயிர்கள் சுமார் 59 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது விளைச்சலில் உள்ள பயிர்களுக்கிடையே ஊடு பயிராக உளுந்து ஆகியன சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதனை மாவட்ட ஆட்சியர் ரோகிணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 51, 452 அந்த வெரைட்டிஸும் இந்த சீடு ஃபார்மில் வந்து விதைகள் வந்து எவ்வாறு உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்கிறது பார்த்துக்கிறோம். மைனர் மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதை இந்த வெரைட்டிஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் வந்து இந்த சீட் ஃபார்ம் மூலமாக சேலம் மாவட்டத்தில் இருக்க அனைத்து விவசாயிகளுக்கும் பல்வேறு விதைகள் வந்து குவாலிட்டி சீட்ஸ் வந்து கிடைக்குவதற்காக இந்த சீட் ஃபார்ம் வந்து மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து மாதையன்குட்டை பகுதியில் உள்ள பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். உசிலம்பட்டியில் பயன்பாடின்றி மூடி கிடக்கும் மின் மயானம் விரைவில் திறக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கட்டி முடிக்கப்பட்டும் பயன்பாடின்றி மூடி கிடந்த மின் மயானத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் ஆட்சியரிடம் வலியுறுத்தினர். இதனையடுத்து மின் மயானத்தை நேரில் பார்வையிட்ட ஆட்சியர் விரைவில் மின் மயானம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு செயல்பட தொடங்கும் என உறுதியளித்தார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பாதிப்பு குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர்.
தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், கோவிலம்பாக்கம், நாராயணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே. ஜெயவர்தன், முன்னாள் எம்எல்ஏ கே.பி. கந்தன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஏரிகளை தூர்வாருதல், ஏரிகளை ஆழப்படுத்துதல், அகலப்படுத்துதல் என பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தனர். இப்பணியினை பார்வையிட்டு அடுத்த மழைக்காலம் வருவதற்குள் முடிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் உத்தரவிட்டார். கரூர் அருகே மருந்தடித்து பழுக்க வைக்கப்பட்ட 1 டன் வாழைப்பழங்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கரூர் நகராட்சிக்குட்பட்ட காமராஜ் மார்க்கெட் பகுதியில் வாழைப்பழங்களை எத்திப்பான் கேஸ் அடித்து பழுக்க வைத்து விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் சசிதீபா தலைமையிலான அதிகாரிகள் மார்க்கெட் பகுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மருந்தடித்து பழுக்க வைக்கப்பட்ட வாழைப்பழங்களை கண்டறிந்த அதிகாரிகள் சுமார் 1 டன் எடை கொண்ட வாழைப்பழங்களை பறிமுதல் செய்து அழித்தனர். மீண்டும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். கோவை மாநகரில் மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து வந்த 50க்கும் மேற்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் விஜய கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். கோவையில் மாநகராட்சி ஆணையர் விஜய கார்த்திகேயன் தலைமையில் தனியார் பள்ளி மாணவர்கள் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டனர். கோவை டவுன் ஹவுஸ் பகுதியில் தொடங்கி ஆங்காங்கே பொதுமக்கள் கூடும் இடங்களில் பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்தும் அதன் பாதிப்பு குறித்தும் மாணவர்கள் விளக்கம் அளித்தனர். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையர் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் உபயோகத்திற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ள நிலையில் கோவை மாநகர பகுதிகளில் மக்காத பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்து வந்த 50க்கும் மேற்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் பொதுமக்களுக்கும் பிளாஸ்டிக் ஒழிப்பு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். இதை தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்கிறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். மார்னிங் நானே இன்ஸ்பெக்ஷன் போகிற இடங்களில் கடைகள் சின்ன கடையாக இருந்தாலும் சரி, பெரிய கடையாக இருந்தாலும் சரி, இதை பயன்படுத்தினாங்கன்னா அப்படியே சீஸ் பண்ணுறோம், ஃபைன் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய கடைகளுக்கு பண்ணிட்டு வர்றோம். பிளாஸ்டிக் ஒழிப்பு இந்த தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கான எல்லா முயற்சியுமே கோவை மாநகராட்சி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வர்றோம். எல்லாருமே, அனைத்து தரப்பு மக்களுமே இது முழுமையாக இதில் பங்கேற்று ஒத்துழைப்பு கொடுத்து இதை ஒரு நல்ல நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். விபத்தினால் ஆழ்கடலில் மூழ்கிய படகை நீச்சல் வீரர்கள் உதவியுடன் கடலோர காவல் படையினர் மீட்ட சம்பவம் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் தாழங்குடா கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் சென்ற ஃபைபர் படகு அலைசீற்றம் காரணமாக கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்நிகழ்வின் போது படகில் பயணம் செய்த 5 மீனவர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் ஆழ்கடலில் மூழ்கிய தனது படகினை மீட்டுத் தரக்கோரி பாதிக்கப்பட்ட மீனவர் மாசலாமணி கடலூர் கடலோர காவல் படையினரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்ட கடலோர காவல் படையினர் நீர்மூழ்கி நீச்சல் வீரர்களின் உதவியுடன் கடலில் மூழ்கிய படகை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு படகு மீட்ட கடலோர காவல் படையினர் அதனை மீனவரிடம் ஒப்படைத்தனர். கடலோர காவல் படையினரின் இந்த அதிரடி நடவடிக்கை மீனவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரம் நகராட்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஆட்சியரின் உத்தரவின் பேரில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை நகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். காஞ்சிபுரம் நகராட்சியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற நகராட்சி அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதையடுத்து உத்தரவின் பேரில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை நகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். பெரியகுளம் அருகே குருத்து பூச்சி தாக்குதலால் மக்காச்சோள விவசாயம் முடங்கும் அவல நிலை உருவாக்கியுள்ளது.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சில்வார்பட்டி கிராமத்தில் நிகழ்வாண்டு கொட்டி தீர்த்த தொடர் மழையால் நெல், கரும்பு, வாழை, மக்காச்சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சில்வார்பட்டி பகுதியில் மக்காச்சோளம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மக்காச்சோள பயிர்களில் குருத்து பூச்சி தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் பயிர்களில் மருந்து தெளிக்கும் பணியை தொடர்ந்து செய்துள்ளனர். இருப்பினும் பூச்சி தாக்குதலில் இருந்து பயிர்களை காப்பாற்ற முடியவில்லை என கூறும் சில்வார்பட்டி கிராம விவசாயிகள் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு மக்காச்சோளம் விவசாயிகளுக்கு விவசாய அலுவலகம் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து வழங்குவதோடு உரிய இழப்பீடும் வழங்க உதவ வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நரிக்குளத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இணைப்பு பாலத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நரிக்குளத்தில் 4 வழிச்சாலை பணிகள் இணைப்பு பால பிரச்சினையால் பல ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டு தற்போது மீண்டும் மூடப்பட்டுள்ளன. 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நரிக்குளத்தை சுற்றிலும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளதால் குளத்தின் நடுவே சாலை இணைப்பு பாலம் அமைக்க எதிர்ப்பு கிளம்பியது. இதனையடுத்து பணிகள் நிறுத்தப்பட்டன. பின்னர் வழக்கு முடிவடைந்த நிலையில் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. இந்த இணைப்பு பாலத்தால் 15 கிலோமீட்டர் சுற்றி சென்றவர்கள் அரை கிலோமீட்டரில் அடுத்த பகுதியை சென்றடைந்தனர். சில நாட்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த இந்த இணைப்பு பாலம் தற்போது மூடப்பட்டதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். இப்போது இந்த சாலையானது நிறைவடைந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு பயன்படக்கூடிய வகையிலே இருந்து வருகின்றது. பணி அனைத்தும் முடிவடைந்த பின்பும் இந்த சாலையானது மக்களுடைய பயன்பாட்டிற்கு இப்போது விடப்படவில்லை. ஆகையால் இங்கே கன்னியாகுமரிக்கு வருகின்ற ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றி கன்னியாகுமரிக்கு வருகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு செல்கின்ற பயணிகளும் இதை பயன்படுத்த முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றார்கள். எனவே மூடப்பட்ட இந்த இணைப்பு பால சாலையை மக்களின் பயன்பாட்டிற்காக உடனடியாக திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மகா தீப திருநாள் உண்டியல் காணிக்கையாக 1 கோடி ரூபாய் பணம் உட்பட தங்கம், வெள்ளி பொருட்களும் கிடைத்துள்ளன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் உண்டியலில் மகா தீப திருநாளன்று பக்தர்கள் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பணியில் கோவில் ஊழியர்கள், ஆன்மீக பக்தர்கள் உட்பட சுமார் 100க்கும் அதிகமானோர் ஈடுபட்டனர். எண்ணிக்கை முடிவில் 1,74,59,151 ரூபாய் பணமும் 274 கிராம் தங்கமும் 1 கிலோ 444 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக வசூலாகியுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் கோவிலில் 54 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 527 கிராம் தங்கமும் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பண்ணாரியம்மன் கோவிலில் இம்மாதம் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதையொட்டி கோவிலில் உள்ள 20 உண்டியல்களும் கோவில் பொறுப்பு உதவி ஆணையர் நந்தகுமார் முன்னிலையில் திறக்கப்பட்டு காணிக்கை என்னும் பணி தொடங்கப்பட்டது. கோவில் ஊழியர்கள், பள்ளி மாணவிகள் என 300க்கும் மேற்பட்டோர் இப்பணியில் ஈடுபட்டனர். இதில் 54,61,000 ரூபாய் ரொக்கமும் 527 கிராம் தங்கமும் 837 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக வசூலாகியுள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நன்மை வேண்டி சிவகங்கை அருகே ராஜ மார்த்தாண்ட பைரவர் யாகம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் பிரசித்தி பெற்ற மறுநோக்கும் பூங்குழலி உடனுரை திருநோக்கிய அழகியநாதர் கோவில் அமைந்துள்ளது. உலக நன்மை வேண்டி இக்கோவிலில் ஆந்திரா மற்றும் தமிழக பக்தர்கள் சார்பில் ராஜ மார்த்தாண்ட பைரவர் யாகம் நடைபெற்றது. இதையொட்டி இக்கோவிலில் 2 வாகனங்களுடன் அருள் பாலிக்கும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கஜா புயல் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் தமிழகம் பாதிக்கப்பட்டு வரும் வேளையில் உலக நன்மை வேண்டி நடத்தப்பட்ட இந்த யாகமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது.
கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையிலிருந்து அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிரிட்டனர். தற்போது விளைந்துள்ள நெல் பயிர்களை அறுவடை செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கூலியாட்கள் மற்றும் இயந்திரங்கள் பற்றாக்குறையால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய 1 வார காலம் ஆவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அதனை குறைத்து 3 நாட்களுக்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்ல முறையில் அறுவடை ஆகிட்டு இருக்குது. ஆள் பற்றாக்குறை, பெரிய பற்றாக்குறை, எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை. முந்தியெல்லாம் நாங்கள் ஒரு ஏக்கராவுக்கு 6,000 5,000 கொடுத்து இப்போ இன்னைக்கு ஏக்கராவுக்கு 8,000 ரூபாய், மிஷினுக்கு 2,000 10,000 ரூபா அறுவடைக்கு மட்டும் செலவாகுதுங்க. அதே மாதிரி எங்களுக்கு இந்த பெல்ட் மிஷின் தடப்பள்ளி பூரா ஈரக்காடு மழை பெஞ்சனால ஈரப்பதமாக இருக்கனால இந்த பெல்ட் மிஷின் தான் அதிகமாக அதை விட்டு தான் அறுக்க முடியும். அதுக்கே 2,000 சில்லரை கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த மிஷின் எங்கள் தடப்பள்ளி பகுதிக்கு அனுப்பி வச்சா நல்லா இருக்குங்க. உளுந்தூர்பேட்டை அருகே மயான பாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகளை கொட்டும் மழையினையும் பொருட்படுத்தாமல் அதிகாரிகள் அகற்றினர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குணமங்கலம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தில் மயானம் செல்ல முறையான பாதை இருந்தும் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் ஆக்கிரமிப்பில் இருந்தது. இதனால் இறந்தவர்களின் உடலை வயல்வெளி வழியாக கொண்டு செல்ல வேண்டிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை ஆதி திராவிடர் நல தனி தாசில்தார் ஜெயலட்சுமி தலைமையிலான அதிகாரிகள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மயான பாதையில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 100 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதை இல்லாம ரொம்ப 50 ஆண்டு காலமா இது இப்படியே இருந்து போச்சு. 50-100 ஆண்டு காலமா இருந்து போச்சு. இப்ப புதுசா ஏதோ நடவடிக்கை எடுத்து பாதை சிமெண்ட் சாலை உருவாக்குறோன்னு வந்திருக்காங்க. அதிகாரி எல்லாம் இன்னைக்கு போட்டிருக்கு ரோடு மடிச்சிருக்காங்க. புதுசா ஒரு ரோடு மடிச்சிருக்காங்க. திரும்ப அவங்க இதை ஏதோ கிராவல் எல்லாம் போட்டு ஒரு ரோட்டை உருவாக்கினா நல்லது. தற்சமயத்துக்கு நல்லது. கிராவல் அடிச்சு ரோடை உருவாக்கி விடணும். ஏன்னா மாசல்ல போறது ரொம்ப இந்த மாசம் இல்லை, எந்த மாசத்துலயுமே போய் கம்பு இருக்கும்போது நெல் இருக்கும்போது அந்த நெல் மேலேயும் கம்பு மேலேயும் போவாங்க. கோத்தகிரி பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதிகளில் மாடுகள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சில சமயங்களில் விபத்துகளும் நிகழ்கிறது. எனவே பொதுமக்கள் நலன் கருதி சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து நிவாரண உதவிகள் குவிந்து வருகின்றன. திருப்பூரில் அம்மா டிரஸ்ட் சார்பில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 62 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அனுப்பி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி உடனிருந்தார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்ட மக்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1,20,000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு டிப்பர் லாரி மற்றும் மண் அள்ளும் இயந்திர உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 3,50,000 மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்கப்பட்டது. போச்சம்பள்ளி அருகே அரசம்பட்டு உதவும் கரங்கள் அமைப்பு சார்பில் ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்பி வைத்தனர். வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
திருப்பூர் மாநகராட்சி 3வது மண்டலத்தில் உதவி பொறியாளராக இருந்தவர் ராமலிங்கம். இவர் கடந்த 2012ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு அனுமதி கோரிய லோகநாதன் என்பவரிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியபோது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கையும் களவுமாக பிடிபட்டார். இதற்கான வழக்கு திருப்பூர் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் உதவி பொறியாளர் ராமலிங்கத்திற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து திருப்பூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. வாணியம்பாடி அருகே பிடிபட்ட 5,000 லிட்டர் சாராய ஊறலை மதுவிலக்கு போலீசார் கீழே கொட்டி அடித்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் சாராயம் காய்ச்சப்படுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கூடுதல் கண்காணிப்பாளர் ஆசை தம்பி தலைமையில் மதுவிலக்கு சிறப்பு பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக ஆந்திர மலைப்பகுதியில் போலீசார் ரோந்து வருவதை அறிந்த மர்ம நபர்கள் தப்பி ஓடினர். இதைத் தொடர்ந்து அங்கு சாராயம் காய்ச்சுவதற்கு வைக்கப்பட்டிருந்த 5,000 லிட்டர் சாராய ஊறலை போலீசார் கீழே கொட்டி அடித்தனர். மேலும் தப்பி ஓடிய மர்ம நபர்களை அவர்கள் தேடி வருகின்றனர். தூய்மை பாரதம் குறித்து கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு உதவி பெறும் காந்தி கல்வி நிலையம் மேல்நிலைப் பள்ளியில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தூய்மை பாரதம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் காந்தியின் உருவம் பதித்த அட்டை அணிந்து பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் கூகலூர் பேரூராட்சி முழுவதும் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு கிண்டி வருவாய் கோட்டாட்சியர் நாராயணன் மற்றும் வட்டாட்சியர் நிர்மலா ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் முதியோர் உதவித்தொகை, விதவை பென்ஷன் உள்ளிட்ட 43 மனுக்கள் பெறப்பட்டு ஒப்புதல் சீட்டு வழங்கப்பட்டது. மேலும் திருமண சான்றிதழ்கள் மற்றும் ஊனமுற்றோர் பென்ஷன் உடனடியாக வழங்கப்பட்டது. முகாமில் ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் அருகே மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் முத்தா புதுப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை கல்லூரி தாளாளர் சேகு ஜமாலுதீன் தொடங்கி வைத்தார். இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 55 பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் சிறந்த திட்டங்களை சமர்ப்பித்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சென்னை தெற்கு ரயில்வே இருப்பு பாதை கொள்முதல் முதன்மை பொறியாளர் அப்துல் ரஹ்மான் பரிசு வழங்கி பாராட்டினார். சைக்கிள் பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நபர் 40,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்து கரூரை வந்தடைந்தார். சைக்கிளை பயன்படுத்த வேண்டும், எரிபொருளை மிச்சப்படுத்த வேண்டும், இயற்கையை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சேலம் நகரை சேர்ந்த ராஜராஜன் என்ற 48 வயது நபர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது சைக்கிள் ஓட்டுவதன் பயன்பாடு குறித்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளிடம் பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழகத்தில் தொடங்கிய அவரது பிரச்சாரம் பல்வேறு மாநிலங்களில் பயணம் செய்துவிட்டு தமிழகத்தை வந்தடைந்தது. இரவு 12 மணிக்கு கரூர் வந்த ராஜராஜனுக்கு நகர போக்குவரத்து ஆய்வாளர் மாரிமுத்து வரவேற்பளித்து அவரை பாராட்டினார். திருவண்ணாமலையில் தண்ணீரில் உள்ள மூலப்பொருட்களை பயன்படுத்தி எரிபொருள் தயாரித்து இருசக்கர வாகனத்தை இயக்க முடியும் என 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் நிரூபித்துள்ளார். திருவண்ணாமலை வேட்டவளம் சாலையில் உள்ள பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் தங்களது அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்காட்சியில் செய்து காட்டினர். அதில் 9ஆம் வகுப்பு பயிலும் புவனேஷ்குமாரின் கண்டுபிடிப்பு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தண்ணீரில் உள்ள மூலப்பொருட்களை பயன்படுத்தி எரிபொருள் தயாரித்து அதன் மூலம் இருசக்கர வாகனத்தை இயக்க முடியும் என செயல்முறை விளக்கம் அளித்தார். மாணவன் புவனேஷ்குமாரின் இந்த கண்டுபிடிப்பை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரிதும் வரவேற்பு பாராட்டினர்.
நம்ம பைக்ல வந்து தண்ணியால ஓடுற மாதிரி நான் செஞ்சிருக்கேன். தண்ணியில வந்து ஆனோட் கேத்தோட்னு 2 இருக்கும். அந்த ஆனோட் கேத்தோட் மூலமா அந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா அதுல இருந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வரும். அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நம்மளோட கார்பரேட்டர்ல இன்புட் பண்ணும்போது அது மூலமா அதை நம்ம இன்ஜினை ரன் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில நம்ம வண்டியை பொறுத்து ஸ்டார்டிங் 40 கிலோமீட்டர்ஸ். செலவு 500 ரூபா தான் சார் ஆச்சு. ஆனா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். திண்டுக்கல்லில் 7வது ஆண்டு புத்தக கண்காட்சியை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 7வது ஆண்டு புத்தக கண்காட்சி தொடங்கியது. இதனை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். 90 ஸ்டால்களுடன் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் கவிதைகள், சரித்திர நாவல்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு சிடிக்கள் என சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி பொதுமக்களை கவரும் வகையில் நாள்தோறும் பட்டிமன்றம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் 1 கோடிக்கும் மேல் புத்தகம் விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீர்காழி அருகே விசைப்படகு ஒன்று தரை தட்டி நின்றதால் 6 மீனவர்களும் கடலில் குதித்து உயிர் பிழைத்தனர். சீர்காழியை அடுத்த திருமுல்லை வாசலில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன், குணசேகரன், சுந்தரராஜன், சாதிக் செல்வம், கோவிந்தராஜ் உள்ளிட்ட 6 பேர் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்பியுள்ளனர். துறைமுக முகத்துவாரம் அருகே வந்தபோது விசைப்படகு தரை தட்டி நின்றது. படகு கடலில் மூழ்க தொடங்கியதால் உடனடியாக 6 மீனவர்களும் கடலில் குதித்து கரை சேர்ந்தனர். விசைப்படகு பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமடைந்திருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். எனவே நிரந்தரமாக இருபுறமும் கற்களை கொட்டி முகத்துவாரம் அமைத்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை மாநிலத்திலிருந்து கஜா புயல் பாதித்த தஞ்சாவூருக்கு காரில் மது பாட்டில் கடத்திய 2வரை போலீசார் கைது செய்தனர். புதுவை மாநிலத்திலிருந்து மது பாட்டில்கள் கடத்தப்படுவதாக கடலூர் மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் வனஜா தலைமையில் சிதம்பரம் அருகே உள்ள ஆலப்பாக்கம் ரயில்வே கேட் அருகே காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் 35 அட்டை பெட்டிகளில் 1711 மது பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றின் மொத்த மதிப்பு 1 லட்சம் ரூபாயாகும். இவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கார் ஓட்டுநரான புதுச்சேரி அரியங்குப்பத்தை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் தஞ்சாவூரை சேர்ந்த அறிவழகன் ஆகிய 2வரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கஜா புயலால் தஞ்சை மாவட்டத்தில் மதுக்கடைகள் மூடப்பட்டதால் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்கள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. மாவட்ட முரசு இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.